ஜாய்ஸஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்கிறேன். எசேக்கியேல் 36வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார், 36வது அதிகாரம் 27 27வது வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். தலைகளை வணங்கி ஜெபிக்கலாம். எங்களை நேசிகநல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி ஆராதனைக்கு ஆவியானவர் கொடுத்த வசனத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிப்பீராக. மனுஷ சத்தம் அல்ல, தெய்வ சத்தம் பரலோகத்திலிருந்து துணிக்க கர்த்தரிடத்திலே இந்த வசனத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். உங்கள் உள்ளத்திலே, கர்த்தர் சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதுல நான் வலியுறுத்துற காரியம் என்னுடைய புஸ்தகத்திலிருந்து தான், நான் எழுதி கொண்டிருக்கிற புஸ்தகத்திலிருந்து தான் இந்த தெய்வ செய்தியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். வலியுறுத்துகிற காரியம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன். கர்த்தர் சொல்றாரு, உங்க உள்ளத்திலே என்னுடைய ஆவியை வைப்பேன். ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹார்ட். ஒவ்வொருவருக்கும் இருதயம் இருக்கு. இந்த இருதயத்தில் என் தேவன் பரிசுத்த ஆவியை வைக்க விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய மனதிலே, உங்களுடைய இருதயத்திலே என் தேவன் அவருடைய ஆவியை வைக்க விரும்புகிறார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆதியாகமம் 6 கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆவி மனுஷனோடு தொடர்ந்து போராடுவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உணர்த்துகிற பொழுது அந்த உணர்த்துதலுக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஜென்டல் ஸ்பிரிட், என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் ஜென்டில்மேன். ஒரு தடவை உணர்த்துவாரு, 2 தடவை உணர்த்துவாரு, 3 தடவை உணர்த்துவாரு, 4வது தடவை உணர்த்த மாட்டாரு, விட்டுருவார். நீ முட்டி மோதி மூக்கு உடைஞ்சு பல்லு உடைஞ்சு நீ சபைக்கு வந்து உட்காரு, அது வரைக்கும் ஆண்டவர் உன்னை விட்டுருவார். என் ஆவி மனுஷனோடு தொடர்ந்து போராடுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்துறியா? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறியா? வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே,
உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இந்த ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்த ஆவியானவர், நீ எங்க போற எங்க வர எல்லாத்தையும் அவர் அறிஞ்சிருப்பாரு. அவர் சொல்லுவாரு, அவருக்கு தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நீ போகாதன்னு பரிசுத்த ஆவியானவர் உன்னை தடுப்பார். அதையும் மீறி நீ போனேன்னா வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்துற. என்ன துக்கப்படுத்தல, பாச துக்கப்படுத்தல, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற. வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம், 44வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன்னுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்க பேரண்ட், பெற்றோர்கள் கர்த்தருக்கு உண்மையான பிள்ளைங்களா இருக்கிறீங்க, தேவனுக்கு உண்மையான பிள்ளைங்களா இருக்கிறீங்க. அதுபோல உங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். உங்க பிள்ளைங்களை ஆலயத்துக்கு நேரா நடத்தணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளை தேவனுக்குள் நடத்துவான் என்று நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் தேவனை ஆராதிக்கும்படி எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். எத்தனை பேருக்கு உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும் விரும்புறீங்க? வலது கரத்தை எடுத்து உயர்த்துங்க, கர்த்தர் பார்க்கட்டும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல், உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். தேவனுடைய பிள்ளைங்களே, ஒரு எடுத்துக்காட்டை ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். எலிசபெத், சகரியா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றில் இருக்கிற போதே ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம். Glory to God. Glory to God. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? உங்க குடும்பம் அப்படி இருக்குதா? சொல்லுங்க. முழு குடும்பமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள. Father, mother, children. இதை ஆண்டவர் என்னிடத்தில், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏசாயாவின் புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்கி இருப்பார். என்ன ஆவி? ஞானத்தையும்
உணர்வையும் அருளும் ஆவி. அடுத்து என்ன ஆவி? ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. அடுத்து என்ன ஆவியானவர்? அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் சொல்லுங்க தங்கி இருப்பார். ஞானத்தையும் உணர்வையும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யோசேப்பு. சொப்பனக்காரன் வர்றான், சகோதரர்கள்லாம் பரியாசம் பண்றாங்க. சகோதரர்லாம் பரியாசம் பண்றாங்க. ஆனா அந்த பார்வோனுடைய அந்த சொப்பனத்துக்கு அவனுடைய அரண்மனையில அறிவாளிகளும் மந்திரவாதிகளும் இருந்தாங்க. சொல்ல முடியல, அர்த்தம் சொல்ல முடியல. யோசேப்பு தான் அதுக்கு அர்த்தம் சொன்னார். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விஸ்டம், ஞானம். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் அளித்தான். எகிப்து பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது. 70 பேராய் இஸ்ரவேலில் இருந்து எகிப்துக்கு யாக்கோபினுடைய தலைமையில போனார்கள். இப்பொழுதோ எண்ண முடியாத திரட்சியாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்க கோசேனுக்கு வந்துருங்க. யோசேப்பு சொன்னா நான் தானியம் கொடுக்க வசதியா இருக்கும். அடுத்து என்ன ஆவி? உணர்வை அருளும் ஆவி. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த உணர்வு உனக்குள்ளே இருக்குமே ஆனால் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவ. அந்த உணர்வு உனக்குள் இருக்குமே ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவ. தாவீது ரிலாக்ஸா இருந்தார். ஒன்றும் தெரியாதது போல சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். பாவம் பண்ணிட்டு, தப்பு பண்ணிட்டு. உரியா நல்லவங்க. குட் மேன். ஒரு வீரனுக்கு, ஒரு படை வீரனுக்கு வேண்டிய குவாலிஃபிகேஷன், தகுதிகள் அத்தனையும் உரியாட்ட இருந்துச்சு. தாவீது யுத்தத்துக்கு போற நேரத்துல மொட்டை மாடியில உலாத்தினான். பச்சையபால பார்த்துட்டான், பாவத்துல விழுந்துட்டான். உரியா தாவீதின் இடத்துல வந்த பொழுது அவன் சொன்னான், தாவீது பலகாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நீ போய் மனைவியோட இன்பமாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். உரியா சொன்னான், யுத்தத்துல நான் போய் நிக்கிறதை விட என் மனைவியோட இன்பமாய் இருப்பது எனக்கு பெரிதா இருக்குமோ? அவன் கையிலேயே கடிதத்தை கொடுத்து அவனை போட்டு தள்ளிட்டான் தாவீது. ஆனால் கர்த்தர் உணர்த்தின பொழுது 51வது நாத்தான் தீர்க்கதரிசி நீதான் அந்த பாவின்னு சொன்ன பொழுது 51வது சங்கீதத்தை பாவ அறிக்கையின் சங்கீதமாக எழுதினார். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரு. சமூகத்தை விட்டு கர்த்தர் தள்ளிடுவார். ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியை எடுத்துருவாரு. 51:11 அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51:11. தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்கள பரிசுத்த ஆவியை விட்டு உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும்.
பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும். பரிசுத்த ஆவி இல்லாம ஒரு நிமிஷம் நம்மளால வாழ முடியுமா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வாழ முடியாது. ஒரு நாள் நான் சொல்லல, ஒரு நொடி வாழ முடியாது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாம. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு இல்லாம ஒரு நொடி கூட வாழ முடியாது. அடுத்து என்ன ஆவி? ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. யோசனையில் பெரியவர் யார்? நீங்க சொல்லுங்க. யோசனையில் பெரியவர் யார்? யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. தாவீது சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இயேசு ஞானத்தை பெற்றிருந்தார். ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. அந்த இயேசுவின் மேலே தங்கி இருக்கக்கூடிய ஆவியானவர் ஆலோசனையும் பலனையும் அருளக்கூடிய ஆவியானவர். தாவீது வெற்றியினுடைய ரகசியம், கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டு எல்லாவற்றையும் செய்தான். தீர்க்கதரிசியை வைத்திருந்தான். நாத்தான் தீர்க்கதரிசியை வைத்திருந்தான் ஆலோசனை கொடுப்பதற்காக. ஆலோசனை கொடுப்பதற்காக நாத்தான் தீர்க்கதரிசி கண்டிச்ச போது தாவீது ராஜாங்க அவனுக்கு எல்லா அதிகாரம் வெட்டி கொண்டிருக்கலாம். நாத்தான், என்னையாடா நீ கடிந்து கொள்ற? நான் ராஜா, நான் என்ன தப்பும் பண்ணுவேன், என்னை யாரும் கண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிறைச்சாலையில போட்டு கொண்டிருக்கலாம். அவன் அப்படி செய்யல, உணர்வடைந்தான். 51வது சங்கீதத்தை பாவ அறிக்கையின் சங்கீதமாக எழுதினான். தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவர் உணர்த்துகிற போது நீ அதுக்கு இடம் அளிக்கிறாயா? ஆவியானவர் உணர்த்துகிற பலனை அருளுகிற ஆவி. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம். எலியா சூறைச்செடி கிழவை படுத்துட்டான். போதும் ஆண்டவரே, பிதாக்களை பார்க்க நல்லவன். ஆகாப் இசபெல் ராஜா, அவன் மனைவி யோசபேல், அவ ஒரு அரக்கி, பாகால வழிபடுறவ. இவன் 400 பாகால் தீர்க்கதரிசி, 450 தோப்பு தீர்க்க, 850 பேரை வெட்டிட்டான். ஆத்தங்கரையில வச்சு வெட்டி சாச்சிட்டு இத்தனை பேரை வெட்டி கொண்டவன் இந்த யோசபேல் பொம்பளைக்கு பயந்து போய் சூறைச்செடிக்குள்ள போய் பார்த்து கிடக்கான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஓரே மட்டும் அல்லும் புகழும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஓடினான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் இல்லாம இருக்கா? கர்த்தர் பலப்படுத்தும். கர்த்தர் பலப்படுத்தும்.
மார்க்கு சுவிசேஷம் 1:8. மார்க்கு சுவிசேஷம் 1:8. யோவான் ஸ்நானகன் நான் சொல்றார், ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ இயேசுவோ பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று என்று பிரசங்கித்தான். இந்த யோவான் ஸ்நானகன் யாரு? இயேசுவுக்காக வழியை ஆயத்தம் பண்ண போறமே. அதனால இந்த சகரியா எலிசபெத் கேர்ஃபுல்லா, ஜாக்கிரதையா யோவான் ஸ்நானகனை வளர்த்தாங்க. நீ உன் பிள்ளையை கேர்ஃபுல்லா வளர்க்குறியா? உன் பிள்ளை ஒரு யோவான் ஸ்நானகனா வரணும்னு நீ விரும்புறியா? ஏன்னா இயேசுவுக்கு வழியா ஆயத்தப்படுத்து. சகரியாவுக்கு தேவ தூதன் வந்து சொல்றான், கேர்ஃபுல்லா வள உன் பிள்ளைய, ஏன் இயேசு தெய்வத்துக்கு வழியை ஆயத்தம் பண்ண போறமே. பரிசுத்த ஆவி, கற்பத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றவன் யோவான் ஸ்நானகன். மரியாளின் வாழ்த்துதலை கேட்டபோது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த யோவான் ஸ்நானகன் கருவிலேயே துள்ளி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிரம்பினான். அவன் சொன்னா, நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேலானவர், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். Holy Spirit. இயேசுப்பா சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் தேவராஜ்யத்தில் அவனுக்கு இடம். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஞானஸ்நானத்தை தள்ளி போடாத. ஞானஸ்நானத்தை தள்ளி போடாத. ஒப்புக்கொடு ஞானஸ்நானத்துக்கு. பேதுருவுக்கு கர்த்தர் தரிசனமாறாரு, கொர்நேலி வீட்டுக்கு போ. அவங்க உறவின் முறையார் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய தான தர்மங்கள் என் சன்னதியில் வந்து எட்டுச்சு. ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியை பெறாம இருக்காங்க, நீ போனோம். பேதுரு தகையங்கினார். ஏன்னா பேதுரு யூதன், அவங்க புறஜாதியார். கொர்நேலி வந்து புறஜாதியார். கர்த்தர் தரிசனத்தை காமிச்சு, 3 தரிசனத்தை காமிச்சு, நீ போடா அப்படின்னாரு. அவன் 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவன் போனான். பேதுரு அங்கே எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு திரள் கூட்டம். அவன் உறவின் முறையார் எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்துருக்கான் கொர்நேலி. அவன் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போதே எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பினார்கள். பேதுருவோடு கூட வந்தவங்க எல்லாம் கண்ணை முழிச்சு பிரமிச்சு பார்க்குறாங்க, இவங்க புரஜாதி ஆயிட்டு இவங்களுக்கு எப்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்? அவர்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை Holy Spirit, the Holy Spirit, the Holy Spirit, the Holy Spirit. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28, 29 கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் ஊற்ற ஆயத்தமா இருக்காரு. நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? எத்தனை பேர் பல வருஷம் சபைக்கு வந்து பரிசுத்த ஆவியை பெறாம இருக்க? இன்னைக்கு ஒப்புக்கொடு. நான் பரிசுத்த ஆவியை பெறாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லு. மாம்சமான யாவர் மேலும் அவர் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்க பிள்ளைங்களை அப்படி வளங்க. உங்க சந்ததி
கர்த்தருடைய சந்ததியா இருக்கணும் விரும்புங்க. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். உன் கையில ஒரு ஆத்மாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்து. கணவன் ரட்சிக்கப்படல, ஜோம் பண்ணு, உபவாசம் போட்டு ஜோம் பண்ணு. 100 நாள் ஜபத்துல வந்து கலந்துக்கோ. உன் பிள்ளை துன்மார்க்கானா இருக்கானா ஜோம் பண்ணு, உபவாசம் போட்டு ஜோம் பண்ணு. அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், தருதலையாத்தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்காக ஜோம் பண்ணு. நீ தான் முழங்கால் போடணும். என் தேவன் சந்ததியை குறித்து மிகவும் கவனமாய் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்களுடைய வாலிபர்கள் தரிசனையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 17, 16, 17 சுருக்கமா சொல்றேன், வாசிக்க வேணாம். இந்த சம்பவத்தை நோட்ல எழுதிக்கோங்க, வீட்டில் போய் தியானிங்க. எத்தனை ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்? எத்தனை லட்சம் பேர் சொல்லுங்க? 30 லட்சம் பேர். ஒரு ஆளு அவங்கள நியாயாதிபதியா மோசே மட்டும் இருந்து அவங்கள நியாயம் தீர்க்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. பாச மட்டும் ஊழியம் செஞ்சா போதுமா? சிலர் சொல்லுவாங்க, பாச என்ன செய்யறாரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன வேலை, அவர் ஊழியம் செய்ய வேண்டியதானு சொல்றது. நான் இத்தனை பேரை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாரையும் என்னால கவனிக்க முடியாது. 30 லட்சம் பேர் மோசையை பார்த்து கத்த சொன்னார், 70 பேரை கூட்டுவா, மூப்பர்கள் 70 பேரை கூட்டுவா, ஆசரிப்பு கூடாரத்தில் வாசல்ல வந்து நில்லுங்க, உன் மேல இருக்கிற ஆவிய அந்த 70 பேர் மேல வைப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியக்காரனோடு இசைஞ்சு ஊழியம் செய்ய விரும்புறீங்க? நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன்னு சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறேன்? அசிஸ்டன்ட் பாஸ் ஆருங்க. முப்பது வருஷம் 35 வருஷம் ஆயிடுச்சுன்னா அசிஸ்டன்ட் பாஸ் ஆயிரணும். பாஸ்ங்கிறது கால் பண்ணுவார், அந்த வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வாங்கன்னா ஜோம் பண்ணிட்டு வரணும். போவீங்களா? எனக்கு பலன் இருக்க வரைக்கும் நான் செய்வேன், இல்லாதப்ப எனக்கு துணைக்கு ஆள் வேணும். மோசே 30 லட்சம் பேரை எப்படி நியாயம் தீர்க்க? 70 பேரை கூட்டு வாப்பான்ட்டாரு ஆண்டவர். ஓ மேல இருக்கு, நீ ஆசரிப்பு கூடாரத்துல வந்து நில்லுங்க, ஓ மேல மோசே, ஓ மேல இருக்கிற ஹோலி ஸ்பிரிட்ட பரிசுத்த ஆவிய அவங்க மேல வைப்பேன். தேவனுடைய பிள்ளை ஊழியம் செய்ய, ஊழியக்காரனுக்கு உறுதுணையாயிரு. அவர் தான் எவ்வளவு நேரம் தான் இந்த சபையினுடைய பாரத்தை சுமப்பாரு. நீங்களும் சுமக்க. அமலேக்கியரோட யுத்தம். என்னது? அமலேக்கியரோடு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்றாங்க. மோசேயை கர்த்தர் ஒரு கல்லுல வச்சு உட்கார்ந்துட்டு 2 கையை உயர்த்திக்கோன்னு சொல்லிட்டாரு. என்னது? அமலேக்கியரோட யுத்தம் நடக்குது. இஸ்ரவேல் போர் வீரர்களும் அமலேக்கிய போர் வீரர்களும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோசேயை கர்த்தர் சொல்லிட்ட ஒரு கல்லுல உட்கார்ந்து ஒரு 2 கையை உயர்த்திருன்ட்டார்.
இவன் எவ்வளவு நேரம் தான் உயர்த்திக்கிட்டே இருக்க? நான் கையை உயர்த்துறேன், இந்த கையை நான் எவ்வளவு நேரம் தான் உயர்த்திக்கிட்டே இருக்கேன்? கை வலிக்கும் போது கீழே போட்டப்ப அமலேக்கேர் மேற்கொண்டாங்க. மோசேயுடைய கை வலிச்சு கீழே விழுந்தப்ப கைக்கு அமலேக்கேர் ஜெயம் பெற்றாங்க. இதை பார்த்த யோசுவா ஊரும் 2 பேரும், வலது கையை ஒருத்தனும் யோசுவாவும் இடது கையை ஊரும் என்கிறவனும் பிடிச்சப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் கொண்டார்கள். எத்தனை பேர் ஊழியக்காரனை தாங்க ஆயத்தமா இருக்க? எத்தனை பேர் ஊழியக்காரனை தாங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளையே, ஊழியத்துல பயன்படுங்க. தாளந்துகளை கத்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டீங்க, தேவனை குற்றம் சொல்றீங்க. 5 தாளந்து வாங்கினவன் 10 மாத்திருந்தான்ல, அவனுடைய திறமைக்கு தக்க தாளந்துகளை கத்தர் கொடுக்கிறார். ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. 5 வாங்கினவன் 10 மாத்திருந்தான், 2 வாங்கினவன் 4, 1 வாங்கினவன் நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் குறை சொன்னான். அது 1ன்னா அது 2 ஆக்கியிருக்கலாமே. அதுதானே தேவனை எதிர்பார்க்கிறாரு. உன்னுடைய கையில கொடுத்துருக்க பொறுப்புக்குரிய கணக்கு தான் கத்தர். என்கிட்ட கத்தர் 1000 ரூபா கொடுத்தாருன்னா 1000 ரூபாக்குரிய கணக்கு தான் என்கிட்ட கேட்பாரு. 10,000 ரூபாக்குரிய கணக்கு என்கிட்ட கேட்க மாட்டார். அவர் என்ன ஃபூலா? என் தேவன் என்ன முட்டாளா? அறிவாளிங்க. என்கிட்ட 1000 ரூபா கொடுத்தா 1000 ரூபாக்குரிய கணக்கு தான் என்கிட்ட கேட்பாரு. தாளந்துகளை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் பயன்பட ஆயத்தப்படுங்க. 1 கொரிந்தியரின் புத்தகம் 12வது அதிகாரம். புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள யூதன் கிடையாது, கிரேக்கன் கிடையாது, அடிமைன் கிடையாது, சுயாதீனன் கிடையாது. எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாய் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஹோலி ஸ்பிரிட் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி பார்த்து அவனை நறுப்பவர் கிடையாது. அப்போஸ்தலன் பவுல் தெளிவா சொல்லிட்டாரு, யூதன் கிடையாது, கிரேக்கன், அடிமன் சுயாதீனன் கிடையாது. எல்லாரையும் நான் ஒரே ஞானஸ்நானம் தான். நான் ஒரே தொட்டிக்குள்ள தானே உங்களை அமைக்க எடுத்தேன், ஞானஸ்நானம் கொடுத்தேன். உயர்ந்தவங்களுக்கு ஒரு ஞானஸ்நானம், தாழ்ந்தவங்களுக்கு ஒரு ஞானஸ்நானமா நான் கொடுத்தேன். தேவனுடைய பிள்ளை அப்போஸ்தலன் பவுல் தெளிவா சொல்றாரு, நான் யூதராயின கிரேக்கராயின அடிமைனாலும் சுயாதீன எல்லாம் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாய் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே ஹோலி ஸ்பிரிட், சேம் ஸ்பிரிட், ஒரே ஆவியானவர். ஏசப்பா பரலோகத்துக்கு கடந்து போகிற பொழுது இதோ தேற்றரபாலன் ஆகிய ஒரு சத்தியபரனை உங்களுக்கு அனுப்புகிறேன், ஒரு தேற்றரபாலனை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவா. ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்யறாரு சொல்லுங்க? சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவா. அவர் யாருங்க? தேற்றரபாலன். தேற்றரபாலன். எபேசியர் 2ஆம் அதிகாரம்
18வது வசனத்தை வாசிக்கலாம். 18. அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இருதிறத்தாருன்னா யாரு? புறஜாதியும் யூதர்களும், புறஜாதியும் இஸ்ரவேல் ஜனமும். அந்தபடியே நாம் இருதிறத்தார், இஸ்ரவேலனும் புறஜாதியான். நாம இப்ப புறஜாதி கிடையாது. புறஜாதியா இருந்தோம். இப்ப ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறிவிட்டோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தை சேரும் சாக்கியத்தை இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரே ஆவி, இதுல வித்தியாசம் கிடையாது, இதுல வேற்றுமை கிடையாது, உயர்த்தி ஏத்தி பார்க்கிற அனுபவம் கிடையாது. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. பேதுரு சொல்றாரு. இந்த பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. 120 பேர் மேல் வீட்டறையில் ஏறினாங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட போது பேதுரு எழுந்து நின்று, அந்த ஜீவாதிபதியாகி கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று யூதர்களுக்கு இஸ்ரவேலுக்கு முன்பாக பேசின பொழுது அவர்கள் இருதயம் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்நானம் எடுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்நானம் ரட்சிப்பு, ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவி. மனம் திரும்புற போது ரட்சிக்கப்படுறோம். ரட்சிப்புக்கு அடையாளமா ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்றோம். இந்த ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறார். பேதுரு வார்த்தையை கேட்டு அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர். தேவனுடைய பிள்ளையே, சபை வளரணும்னா நீ செயல்படணும். நீ சும்மா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எப்படி ஆத்மா கிடைக்கும்? செயல்படு. பேதுருவே என் இயேசு பயன்படுத்தி இருப்பார்னா உன்ன பயன்படுத்த மாட்டார். அவன் என்ன படிச்சிருந்தான்? மீன் பிடிக்கிறவன், ஃபிஷர்மேன். அவன் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா? உனக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியாதா? என்ன சுவிசேஷம்? கர்த்தர் உனக்கு குழந்தை கொடுத்தாருன்னு சொல்ல முடியாதா? கர்த்தர் என்னுடைய வியாதியை நீக்கி நான் மரண படுக்கையில் கடந்தேன், என்னை பலப்படுத்தினார் சொல்ல முடியாதா? ஒரு குடும்பம் வந்தாங்க, ஒரே வாதை. எப்போ பார்த்தாலும் உங்க வீட்டில் 3 பேர் பிள்ளைங்க, அப்பா அம்மா, எப்போ பார்த்தாலும் வியாதி. என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க. இப்போ சபையில் நல்ல விசுவாசியா இருக்காங்க, அவங்களுக்கு வாதையே கிடையாது, வியாதியே கிடையாது. அவங்க இப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அவங்க மூலம் 2 குடும்ப சபைக்கு வந்திருக்காங்க. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. Glory to God, glory to God, glory to God, glory to God, glory to God. தேவனுடைய பிள்ளையே, காஸ்பல் பேதுரு பிரசங்கம் பண்ணா 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட. 3000 பேரும் அப்பம் விற்கிறதிலும் அந்நியோனியத்திலும் திருவிருந்திலும் உறுதியாய் சரித்திருந்தார்கள்.
ஒண்ணு கூட சோட போகல. 3000 பேர் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் நின்றார். நான் முடிக்க போறேன். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம். ஒன்று தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரின, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு ஒரு அளவே கிடையாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். ஒவ்வொருவருக்கும் கோல். இந்த பூலோகத்தில் ஒரு விசுவாசிக்க லட்சியம் என்ன தெரியுமா? இயேசுவை போல மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீ இயேசுவை கிட்டி சேரணும், இயேசுவுக்கு பக்கத்துல போகணும், இயேசுவுக்கு அருகாமையில போகணும். க்ளோஸா வா, இயேசுவுக்கு க்ளோஸா வா, இயேசுவுக்கு பக்கத்துல வா. தேவன் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். நீ அசட்டை பண்ணினா தேவனை அசட்டை பண்ணல, மனுஷனை அல்ல. அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தரின தேவனை அசட்டை பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியை பெறலைன்னு சொல்றவங்க கையை வைத்து இன்னைக்கு ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். நல்லா வெக்கப்படாம கையை வைத்துங்க. யார் யாருக்கெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவி வேணும் அப்படியே எழுந்திருக்கலாம் எல்லாம். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே, thank you Lord, thank you Lord, hallelujah, hallelujah, hallelujah. Holy Spirit, Holy Spirit, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, இந்த ஆவியானவர் நிரப்ப போகிறார். சபையை இன்னைக்கு திருவுளம் பற்ற ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். Praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah. Praise Allah, praise Allah, praise Allah, praise Allah, praise Allah, hallelujah. வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, தட்டி ஆவில நரம்பி எல்லாம் Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
இன்று நிரப்பு உந்தன் ஆவியால் என்னை நிரப்பு. என்னை நிரப்பு. என்னை நிரப்பு. பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறார். 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 உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தேவனுடைய வல்லமை பற்றி பிடிக்கட்டும். 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 நல்ல ஆவில நறுமுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 நல்லா கையை தட்டி விடாதீங்க. 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 பிடிங்க. ஆவியானவரை பிடிங்க. ஆவியானவரை பிடிங்க. விடாதீங்க. 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 நிரப்புறாரு. நிரப்புறாரு. இறங்கி இருக்கிறாரு. சபையில இறங்கி இருக்கிறாரு. ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். ரைட் நவ. ரைட் நவ. ரைட் நவ. இப்பொழுதே இப்பொழுதே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுதே 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 இப்பொழுதே. நல்ல கையை தட்டி ஆவியானவருக்கு ஒரு நன்றி. ஆவியானவருக்கு ஒரு தேங்க்ஸ். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்களை நேசிக்கல தகப்பனே, நன்றி அப்பா. உம்முடைய ஆவியை இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளத்தில் வைத்து பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷனோடு தொடர்ந்து போராடுவதில்லை. அவர் ஞானத்தின் ஆவியானவர், உணர்வை அருளும் ஆவியானவர். தாவீதை கர்த்தர் உணர்த்தின பொழுது, நாத்தான் தீர்க்கதரிசியா உணர்த்தின பொழுது ஆவியானவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து 51வது சங்கீதத்தை பாவரிக்கையின் சங்கீதமாக எழுதினார். ஊழியக்காரன் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்று. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. எல்லாரும் ஒரே தண்ணியில் ஞானசானம் எடுக்கப்பட்டு ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மோசே, என்னால் 30 லட்சம் பேரை என்னால் நியாயம் தீர்க்க முடியாது, 70 பேரை அழைச்சி கொண்டு ஆசரிப்பு கூடாதுக்கு மோசையின் மேல் இருந்த ஆவியை 70 பேர் மேலே கத்தர் வச்சார். ஊழியக்காரனுக்கு உறுதுணையாக அவனுடைய வலது கரம் பிடிக்க அமலேக்கிய மோசையுடைய கரம் உயர்ந்திருந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் எடுத்தார்கள். எவ்வளோ நேரம் தான் மோசை கையை உயர்த்திக்கிட்டே இருக்க முடியும்? அவன் கீழே தாழ கை விழுந்த பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டாங்க.
இப்பொழுது ஊரும் ஆரோனும் வலது கருத்தையும் இடது கருத்தையும் பிடித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாய் ஜெயம் எடுத்த அமலேக்கியரை வென்றெடுத்தார்கள். ஊழியக்காரனுடைய கரத்தை பிடிக்க ஜனங்கள் கடந்து வருவார்களாக. விசுவாசிகளை எழுப்பும் ஆண்டவரே, உடைய கிருபையின் கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. அக்டோபர் மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு விலமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை பரவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இந்த கவரை